யோகம் அடைதலில் இது ப்ராக்சர் ஆஃப் செகண்ட் பக்கன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணி அடுப்பு எடுத்து மூடுனா தண்ணி என்ன தான் ஆகும், கொதிக்கும், டைம் எடுக்கும். பாத்திரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், தண்ணி சூடாகிறதுக்கு நேரம் ஆகும். 100 டிகிரி ரீச் ஆனோடனே என்ன ஆகும், பொங்கும். இது யோகம் அடைதல். அது என்னது, என்னோடய பயிற்சி யோகம் அடைதல், ஞானம் அடைதல் கிடையாது. என் பயிற்சின்னா கீழே எழுதி வச்சுருப்பேன், போய் பார்க்கணும். அப்போ யோகம் அடைதல் எப்படி சாத்தியப்படுது? இந்த ப்ராக்ஷனில் நீ ஒத்து கட்டிப்போம். நான் தர பயிற்சியை செஞ்சுனே இருந்தியானா வெளிச்ச உடம்பு 3வது கண் 40 நாளில் நடக்குதா இல்லையா? பண்ணினே இருந்தேன். எந்த கருமத்தை பற்றி யோசிக்காமல் பண்ணினே இருந்தால் ஒரு நாள் வெட்ட வெளி உனக்கு தெரிஞ்சிடும். மேட்ரு முடிஞ்சிச்சு, கடவுள் சூன்யம் தான்ட்டு. இது பேர் என்ன, இப்போ போட்டு குழப்பிக்கிறான். ஞானத்தையும் யோகத்தையும் என்ன பண்ணுறான்? இது கம்பல்சரி. அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி வச்சா யாருக்கு கொதிக்கும்? நான் இவ்வளோ சொல்லி எல்லாருக்கும் ஏன் புரியல ஞானம்? யாருமே சொல்ல வேணாம், அவனுக்கே புரியுது நான் என்னால் ஆனவன்ட்டு. யாருன்னா சொல்லி தரணுமா என்ன? புரியுதா? இப்போது ஞானம் அடைஞ்சிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, முடியும். ஆனால் யோகம்னா என்னன்னு அவருக்கு, அவர் கடவுள் சூன்யன்னா குழப்பிப்பார். புரியுதா? இப்போ 40 நாள் கிளாஸ்க்கு வந்து அவர் ஞானம் அஞ்சிடுறாரு. அதனால் வெளியே போய் என்ன சொல்கிறாருன்னா நான் யோகம் அஞ்சிட்டேன்னு பொய் சொல்லுங்கிறார். ஞானம் அஞ்சிட்டார் அவர். ஏன்? எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டாங்க 40 நாளில். அதனால் அவர் வெளியே போய் தில்ல என்ன பண்ண முடியாது, ஏன் பேச முடியும், தர்க்கவாதெல்லாம் பண்ண முடியும் வரால. ஏன்? எல்லா பக்கமும் சுற்றி அடித்தேன் 40 நாளில். நடக்க வச்சு வச்சேன், உட்கார வச்சு வச்சேன், சாப்பிட வச்சு வச்சேன். புரியுதா? நீங்கள் வந்துடுறீங்க தானே, எப்படி நடக்கும்? பக்கத்தில் உட்கார வச்சு வச்சேன், நிற்க வச்சு வச்சேன், தூரம் வச்சு வச்சேன், கிட்ட வச்சு வச்சேன். இது மாதிரி பல மாதிரி அடித்து சரி பண்ணிட்டேன். அதை அப்புறமா என்ன தான் ஆகுது, உனக்கு தெளிவாயிடுச்சு. இருந்தாலும் எல்லா கட்டியும் நம்ம சமூகத்தில் வாடுறதுக்காக நம்ம சும்மா ஒரு வேலை செஞ்சுக்கிறோம். அந்த வேலையை செஞ்சுன்னு தான் இருக்கணும். அதான் பொழப்பு நமக்கு, அதான் நமக்கு வரும். அதனால் என்ன பண்ணுவான், தப்போ ரைட்டோ என்ன பண்ணு வைப்போம். மீன் வெட்டுறது வேலை ஆயிடுச்சு, மீன் வெட்டிங்களா. பூசாரி ஆகிறது நமக்கு வேலை ஆயிடுச்சு, பூசாரி ஆகலாம், பிரச்சனை கிடையாது அதில். புரியுதா? ஏன் வயிற்று கழுவுறதுக்கு ஒரு வேலை, கரெக்ட் தானே? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிடும். யோகம் அப்போ ப்ராசஸ் நம்ம எதை பண்ணுறோம்? ஞானம் அடையிறதுக்கு வீடியோ பார்த்து ஒருத்தருமே ஞானம் அடைஞ்சு தான் வந்தாங்க, அது தெரியுமா? ஆமாம், இந்த ஆள் சொல்கிறது கரெக்டு, சந்தோஷமாக தான் இருக்க வந்தோம், கொண்டாட்டம் தான் நம்ம பிறப்புரிமை, அதுதானே வந்தீங்க நீங்கள். இங்கே என்ன புரிஞ்சிருது அப்போ உங்களுக்கு?